மன்னார் பிரதேச சபையினுடைய தவிசாளர் மற்றும் உப தவிசாளரை தெரிவு செய்வதற்கான கூட்டம் இடம்பெறுகின்றது. இந்த கூட்டமானது 2012ஆம் ஆண்டின் 22ஆம் இலக்க உள்ளூர் அதிகார சபைகள் தேர்தல்கள் திருத்த சட்டத்தின் கீழ் உள்ளூராட்சி ஆணையாளராக எனக்கு அளிக்கப்பட்ட அதிகாரங்களின் அடிப்படையில் கூட்டப்பட்டுள்ளது. இந்த கூட்டத்திற்கு வருகை தந்துள்ள உறுப்பினர்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்றுக் கொண்டு இந்த பிரதேச சபை பிரிவிலே உறுப்பினர்களாக தெரிவு செய்யப்பட்டமையிட்டு எனது வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய கூட்டத்தை நடத்துவதற்கு போதுமான கோரம் உள்ளது என்பதனை இத்தால் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய இந்த தெரிவு கூட்டமானது சுமூகமாக இடம்பெறுவதற்கு அனைத்து உறுப்பினர்களும் தங்களது பூரணமான ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே எதிர்பார்க்கிறேன். தெரிவு சம்பந்தமாக சில விடயங்களை தங்களுக்கு தெரிவிக்க விரும்புகின்றேன். தவிசாளராக முன்மொழியப்பட்டு வழிமொழியப்பட்டு அவரது சம்மதம் இருக்குமாயின் அவரே என்னால் தவிசாளராக பிரகடனப்படுத்தப்படுவார். அவ்வாறு இல்லாமல் ஒன்றுக்கும் மேற்பட்டவர்கள் முன்மொழியப்பட்டு வழிமொழியப்படும் சந்தர்ப்பத்தில் தவிசாளரை தெரிவு செய்வது ரகசிய வாக்கெடுப்பின் மூலம் இடம்பெறும். அந்த வாக்கெடுப்பு ரகசியமானதா பகிரங்கமானதா என்பதை இங்கு இருக்கின்ற உறுப்பினர்களில் கூடுதலான உறுப்பினர்கள் தெரிவு செய்கின்ற முறையை பொறுத்து அந்த தெரிவு இடம்பெறும். நாங்கள் மேலதிகமான தகவல் உங்களுக்கு தேவைப்படும் போது அவ்வப்போது என்னால் அது சம்பந்தமான விளக்கம் வழங்கி இந்த கூட்டம் தொடரப்படும் என்பதனை தெரிவித்துக் கொள்கின்றேன். தெரிவை ஆரம்பிக்கலாம். அந்த வகையில் உங்கள் அமர்ந்தவர்களில் இருந்து ஒருவரை தவிசாளராக பெயர் குறித்து முன்மொழிந்து வழிமொழியுமாறு கேட்டுக்கொள்கிறேன். சொன்னவர் மன்னார் பிரதேச சபையின் தவிசாளராக AGM ஜப்பான் என்பவரை தெரிவு செய்வதற்கு முன்மொழிகிறேன். முகமது இஸ்மாயில் முகமது ரைதான் அதனை நான் வழிமொழிக்கிறேன். அப்துல் ஜஃபார் முகமது ஜஃப்ரான் உங்களுக்கு சம்மதமாயில? சம்மதம். இங்கு ஜஃபார் முகமது ஜஃப்ரான். ஆகவே இவர்களில் ஒருவரை தெரிவு செய்ய வேண்டிய தேவை இருக்கின்றது. இந்த அடிப்படையிலே உறுப்பினர்களிடமிருந்து வாக்கெடுப்பு நடத்த வேண்டியுள்ளது. இந்த வாக்கெடுப்பானது பகிரங்கமானதா ரகசியமானதா என்பதை தீர்மானிக்க வேண்டி இருக்கின்றது. இதில் யார் தீர்வு? வெள்ளைச்சாமி செல்லப்பா ஜோன் பெரிஞ்சன் பகிரங்க வாக்கு. செனோ ரூபா குரூஸ் பகிரங்க வாழ்க்கை நம்பி. அந்தோனி கிறிஸ்டி ஜோசப் ரெஃபர் பகிரங்க வாக்கு. அப்துல் ஜஃபார் முகமது ஜஃப்ரான் பகிரங்க வாக்கு. முகமது இஸ்மாயில் முகமது பிரிலா பகிரங்க வாக்கு. முகமது இஸ்மாயில் முகமது இசதீன் பகிரங்க வாக்கு. ராய்டன் சாதினி குரூஸ் பகிரங்க வாழ்க்கை. ஆசீர்வாதம் யூ செல்வரஞ்சன் பகிரங்க வாக்கெடுப்பை நான் முன்மொழிகிறேன். பாலசிங்கம் கதிர்காமநாதன் பகிரங்க வாக்கு. வீனஸ் குரூஸ் லூத் நேரி சர்மிளா பெரேரா பகிரங்க வாழ்க்கை நான் முன்மொழிகிறேன். லூத் ஒலிவியா பிரீஸ் ஆண்டனி பிராங்க்லின் பகிரங்க வாழ்க்கை. ஹாது பாஷா சாஹி பகிரங்க வாக்கு. ஃபாசி பகிரங்க வாக்கு. மரியதாஸ் நீத்னில் மினி பகிரங்க வாக்கெடுப்பை முன்மொழிகிறேன். சர்ஃப் அப்துல்லா முகமது ஹம்ரா பகிரங்க வாக்கு. செலஸ்டீன் லெனிஸ்டீன் பகிரங்க வாக்கு. நிஷாந்தினி லோகு டிலோசன் பகிரங்க வாக்கு. பிரியங்கா குரூஸ் சுவித்தர் பகிரங்க வாக்கு.
வெள்ளைச்சாமி பிராங்க், கேஜேஎம் லக்ஷ்மண் அவர்களை முன்மொழிகிறேன். செல்லப்பா ஜோன் ஃபெரிங்டன், அப்புறம் அவரை முன்மொழிகிறேன். செனோ ரூபா குரூஸ், கிறிஸ்டி ரபலை முன்மொழிகின்றேன். அண்டனி கிறிஸ்டி ஜோசப் ரெவர், கிறிஸ்டி ரவலை அப்துல் ஜஃபார் முகமது ஜஃப்ரான், முகமது ஜஃப்ரான், முகமது இஸ்மாயில் முகமது ரீலா, முகமது அப்துல் ஜப்பார் முகமது ஜஃப்ரான் அவர்களை நான் முன்மொழிகிறேன். முகமது இஸ்மாயில் முகமது இசதீன், கிறிஸ்டி ரெவரா, ராய்டன் சாந்தினி குரூஸ், ஜஃப்ரான் என்பவரை முன்மொழிகின்றேன். அப்துல் ஹசீப் முகமது வாய்ஸ், ஜஃப்ரான் ஆசீர்வாதம் யூத் செல்வரஞ்சன், கிறிஸ்துவான் என்பவரை முன்மொழிகிறேன். பாலசிங்கம் கதிகாவநாதன், குயினஸ் குரூஸ் ரூட் மேரி சர்மிளா பெரேரா, கிறிஸ்டி ரபல் என்பவரை முன்மொழிகின்றேன். ரூட்ஸ் ஒலிவியா பீரிஸ் ஆண்டனி பிராங்க்லின், முகமது ஜஃப்ரான் என்பவரை காதர் பாட்ஷா சாஹி, கிறிஸ்டி ஜோசப் அவர் அவர்கள் ஜமாலுதீன் முகமது நகீம், முகமது ஜஃப்ரான், அபுதாஹிர் முகமது ஃபாசில், முகமது ஜஃப்ரான், மரியதாஸ் நீத்திருமினி, கிறிஸ்டி ஜோசப் ரெவர், சேகு அப்துல்லா முகமது ஹம்ரா, செலஸ்தீன் டெலிஸ்டி, இசாமினி லோகு டிலோஷன், பிரியங்கா குரூஸ் சுவித்தன், முகமது ஜஃப்ரான், ஜஃபார் முகமது ஜஃப்ரானையும் தெரிவு செய்திருக்கிறார்கள். இந்த வகையிலே அப்துல் ஜஃபார் முகமது ஜஃப்ரான் அவர்கள் மன்னார் பிரதேச சபையின் தவிசாளராக இத்தாப்பிடப்பட்ட அவரை தனது ஆசனத்தில் வந்து அமருமாறு கேட்டுக்கொண்டார். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். மன்னார் பிரதேச சபைக்கான தவிசாளர் மற்றும் உப தவிசாளர் தெரிவுக்கான நிகழ்வு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் விழித்தாவன மன்னார் பிரதேச சபையின் தவிசாளராக என்னை தெரிவு செய்தமைக்கு அனைத்து கௌரவ உறுப்பினர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் என்னை தவிசாளராக பல வழிகளில் முயற்சி செய்த முன்னாள் அமைச்சர், தற்போதைய பாராளுமன்ற உறுப்பினர் மற்றும் எமது அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் அல்ஹாஜ் இசாட் பதுருதீன் அவர்களுக்கும் ஏனைய கட்சிகளின் தலைவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அத்துடன் என்னை மன்னார் பிரதேச சபை உறுப்பினராக வெற்றி பெறச் செய்த கர்சல் சில்தோப்பு வட்டார மக்களுக்கு இந்த சந்தர்ப்பத்தில் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். எமது மன்னார் பிரதேச சபையின் எதிர்கால வளர்ச்சி மற்றும் அபிவிருத்தி அர்ப்பணிப்புடன் தியாக சிந்தனையுடன் செயலாற்றுவேன் என்பதையும் தன்னம்பிக்கையுடன் மேற்கொள்வேன் என உறுதியளிக்கின்றேன். மேலும் எமது மன்னார் பிரதேச சபை வளர்ச்சி மற்றும் அபிவிருத்தி கௌரவ உறுப்பினர்கள் அனைவரிடமும் ஆலோசனை, வழிகாட்டல் மற்றும் பங்களிப்புகளை வேண்டிக் கொள்கிறேன். மன்னாருக்கும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒருவேளை நீங்க உங்க பேர் சொல்லுங்க. ரோய்டன் சாந்தினி குரூஸ் உங்களுக்கு சம்மதமா? வேறு தெரிவுகள் இருக்கின்றனவா? இஸ்மாயில் இஸ்ரேல் அவர்களை நான் உபதவிசாளராக முன்மொழிகிறேன். அதை நான் மொழிமொழிகிறேன்.
உங்களோட பேர்களை சொல்லுங்க. சதி மற்றும் ராய்டன் சாந்தினி குரூஸ் ஆகியோர் உபதவிசாளர் பெயராக முன்மொழியப்பட்டிருக்கின்றது. அந்த வகையிலே இந்த தெரிவு பகிரங்கமா ரகசியமா என்பதை தற்பொழுது தங்களிடம் கோரப்படும். அந்த வகையிலே கூடுதலான உறுப்பினர்கள் எந்த முறையில் தெரிவு செய்கின்றார்களோ அதன் அடிப்படையில் தெரிவிக்கிறார்கள். ஸ்ரீ யோயினா ஸ்பீரிஸ் Selina Berlina. பகிரங்கவாக்கு. செல்லப்பா ஜோன் ஷெரிங்டன் பகிரங்கவாக்கு. செனோ ரூபா குரூஸ் பகிரங்கவாக்கு. அந்தோனி கிறிஸ்டி ஜோசப் ரெவல் பகிரங்கவாக்கு. அப்துல் ஜஃபார் முகமது ஜஃப்ரான் முகமது இஸ்மாயில் முகமது ரிலா பகிரங்கவாக்கு. முகமது இஸ்மாயில் முகமது இஸ்ஸதி பகிரங்கவாக்கு. ராய்டன் சாந்தினி குரூஸ் பகிரங்கவாக்கு. அப்துல் ஹசீன் முகமது வாய்ஸ் பகிரங்கவாக்கு. ஆசீர்வாதம் யூட் செல்வரஞ்சன் பகிரங்கவாக்கு. பாரதிங்கம் கதிராமநாதன் பகிரங்கவாக்கு. குயினஸ் ரோஸ் ஜூட் மேரி சந்திரா பெரேரா ஒலிவியா சீஸ் ஆண்டனி பிராங்க்லின் பகிரங்கவாக்கு. खालिद बादशाह साहिब பகிரங்கவாக்கு. जमालुद्दीन मुहम्मद नहीम பகிரங்கவாக்கு. अबुदाबी मुहम्मद फासिक பகிரங்கவாக்கு. मरियदास नीत दिलमिनी பகிரங்கவாக்கு. शेख अब्दुल्ला मुहम्मद हमरान सेलेस्टीन दिद्दन இதிலே அனைத்து உறுப்பினர்களும் பகிரங்க வாக்கெடுப்பை கோரியுள்ளதால் பகிரங்க வாக்கெடுப்பு தெரிவு செய்யப்படும். சிரில் யோயினஸ் பீரிஸ் Selina Berlina. வெள்ளைச்சாமி பிராங்க் Provision Sarvaniya. செல்லப்பா ஜோன் ஷெரிங்டன் பகிரங்க சாந்தினி குரூஸ் முன்மொழிங்க. செனோ ரூபா குரூஸ் சரி. முன்மொழி. அந்தனி கிறிஸ்டி ஜோசப் ரெவல் இசதீன் அவர்களை முன்மொழி. அப்துல் ஜஃபார் முகமது ஜஃப்ரான் சாந்தி முகமது இஸ்மாயில் முகமது ரிலா சாந்தினி குரூஸ் அவர்களை முகமது இஸ்மாயில் முகமது இஸ்ஸதீன் இஸ்ஸதி ராய்டன் சாந்தினி குரூஸ் அப்துல் ஹசீப் முகமது வாய்ஸ் ஆசீர்வாதம் யூட் செல்வரஞ்சன் செய்தி நண்பர்களே, பாரதிங்கம் கதிராமநாதன் குயினஸ் க்ரூஸ் லூட் மேரி சந்திரா பெரேரா ராய்டன் சாந்தினி என்பவர். ரூட்ஸ் ஒலிவியா பீரிஸ் ஆண்டனி பிராங்க்லின் ராய்டன் சாந்தினி. காதர் பாட்ஷா சாஹிப் இஸ்மாயில் இசதீன். ஜமாலுddin முகமது நஹீம் சாந்தினி குரூஸ். அபுதாபி முகமது ஃபாசிக் சாந்தினி குரூஸ். மரியதாஸ் நீத் நிர்மினி சாந்தினி. ஷேக் அப்துல்லா முகமது ஹம்ரான் செலஸ்டீன் டெனிஸ்டின் நிஷாந்தினி லோகு டிலோஷன் பிரியங்கா க்ரூஸ் சுவியத்தன் ராய்டன் சாந்தினி. இதிலே சதீன் 7 வாக்குகளையும் சாந்தினி குரூஸ் 15 வாக்குகளையும் பெற்றுக் கொண்டுள்ளனர். உப தவிசாளராக ராய்டன் சாந்தினி குரூஸ் அவர்கள் நியமிக்கப்படுகிறார். அவரை தமது ஆசனத்தில் வந்து அமருமாறு